கால்நடை மருத்துவ பேரவை வளாகத்தில் தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக NDLM திட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், போர்க்கால நடவடிக்கையாக பணியாளர்கள் பற்றாக்குறை போக்க வேண்டும், பணி நேர மாற்றத்திற்கான செயல் திட்டம் வேண்டும், DACP பெறுவதற்கான செயல் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முத்துராமலிங்கம் மற்றும் தலைவர் கனகராஜு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் 210 கால்நடை மருத்துவமனைகளை வியச்சாக தரம் உயர்த்திய தமிழக முதலமைச்சருக்கு முன்னதாக நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதன் மூலம் நிறைய மாடுகளுக்கு உயர் சிகிச்சை அளிக்க முடியும், அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இதன் மூலம் இந்த துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எங்கள் துறையில் 4000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளது. அதனை மின்சாரத்துறையில் எப்படி அவசரமாக 50,000 பேர்களுக்கு பணியாளர் வழங்கினார்களோ அதே போன்று நிரந்தரமாகவும் அல்லது கான்ட்ராக்ட் தனியார் மூலமாகவும் பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். பற்றாக்குறையினால் 1200 கால்நடை மருத்துவமனைகளை கால்நடை உதவி மருத்துவர்களை திறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் எங்கள் பணி பாதிக்கப்படுகிறது. இதனால் கால்நடைகளும் பாதிப்படைகின்றன. ஆகையால் அரசு பணியாளர்களை நிரப்பி இந்த துறையை மேலும் உயர்த்தும் என நம்புகிறோம் என பேசினர். இதனால என்னன்னா, கிராமப்புறங்களில் உள்ள அந்த பிளாக் லெவலில் உயர்தர சிகிச்சை, நல்ல அறுவை சிகிச்சை, அதே மாதிரி டெவலப்மெண்ட் நிறையா நடக்கும். இதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எங்கள் துறையில் ஒரு 4000க்கும் மேற்பட்ட பணியாளர் பற்றாக்குறை இருக்குது. அதாவது மின்சாரத்துறையில் நடந்த மாதிரி அதாவது நிரந்தரமாகவோ தற்காலிக அடிப்படையிலேயோ கான்ட்ராக்ட் அடிப்படையிலேயோ போட்டு அந்த பற்றாக்குறையை நீக்கணும்னு நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1200 கால்நடை மருந்தகங்களை கால்நடை உதவி மருத்துவரே திறக்கிற நிலைமைக்கு இருக்குது. இதனால் என்னென்னா எங்கள் பணியே ரொம்ப கெட்டு போகுது, அனிமல்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல அரசாங்கம் எவ்வளோ முனைப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தரம் உயர்த்தப்பட்ட சிகிச்சை அனிமல்ஸ் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்த அரசாங்கம் உடனடியாக பணியாளர் பற்றாக்குறையை தீர்க்கணும். மேலும் எங்கள் இதில் காலமுறை ஊதியம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லையும் வழங்கப்பட்டிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போதைக்கு புதிய வடிவில் மாற்றி அரசாங்கம் 20 வருடம் ஆனாலும் இந்தியாவிலேயே ப்ரொமோஷன் இல்லாத ஒரே டிபார்ட்மெண்ட்டாக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதை மாற்றி எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, டைம் பவுண்டு ப்ரொமோஷன் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் அரசாங்கம். மேலும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை எங்கள் சங்கத்தின் மூலமாக வைக்கிறோம். அது முக்கியமான கோரிக்கை என்னென்னா, கால்நடை மருத்துவர்கள் 8 to 12 ஒரு 3 மணி நேரம் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் வர்றாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, சிகிச்சை கண்டினியூஸாக கொடுக்க முடியல. இது உயிர் சிகிச்சை, உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 12 மணிக்கு எல்லோரும் போயிடுவாங்க, மாடு கொண்டு திருப்பி போகிறாங்க. இதனால் நாங்கள் அரசாங்கத்தில் வைக்கிறது இது உயிர் உள்ள சிகிச்சையினால் 9 to 3 எங்களுக்கு கண்டினியூஸ் சிகிச்சை கொடுத்தா ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். இதனால் உங்களுக்கே தெரியும், மாடுகளுக்கு அரசாங்க மருத்துவமனை தான் ஒரே ட்ரீட்மெண்ட் இடம். நம்மளுக்கு ஹியூமன் டாக்டர் மாதிரி இல்லை. நாங்கள் கண்டினியூஸாக இருக்கிறது நல்ல டெவலப்மெண்ட்டை உருவாக்கும், அனிமல் வாயிலா ஜீவன்கள் நல்லா வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்யும். மேலும் NDLMனு ஒரு திட்டம் வந்திருக்கு எங்கள் திட்டத்தில், கணினிமயமாக்கம். அதை நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் அந்த திட்டத்தில் சரியான முறையால் பயன்படுத்தாதனால என்ன ஆகுதுன்னா, அரசை நாங்கள் சிகிச்சையை விட்டுட்டு OTP வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். OTP வாங்குறதுனால என்ன ஆகுன்னா, அனிமல்ஸுக்கு சிகிச்சை அளிக்க முடியல. ஒரு அனிமலுக்கு OTP வாங்கி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 20 நிமிஷம் ஆயிடுது, சிகிச்சை எங்களால் அளிக்க முடியல. அதனால் இதே இதை பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் அங்கன்வாடி பணியாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டரே பண்ணிக்கிட்டு இருக்கோம், பணியாளர் பற்றாக்குறை இருக்கிறதுனால. உடனே அரசாங்கம் எங்களை ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி அந்த டைமையும் 9 to 3ன்னு கொண்டு வந்துட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். NDLM சிகிச்சையில் எங்களுக்கு விலக்கு கொடுக்கணும். மருத்துவர்கள் சூப்பர்வைசர்னு சொல்லி எங்களை மருத்துவம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானமும் அதை தான் நிறைவேற்றியிருக்கோம். 4 times இன்டர்ன் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அது தொகையை நாங்கள் உயர்த்த கேட்குறோம். இப்போ அரௌண்ட் 1 lakh அந்த லெவலில் தான் 2014 இருந்து. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் 1962 to 1962 ஆம்புலன்ஸ் இருக்குது. நம்ம 108 இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிராமங்களுக்கு போய் சேவை செய்வாங்க. அதாவது கால்நடை மருந்தகங்களுக்கு அருகில் இல்லாத கிராமங்களுக்கு போய் ஒரு நாளைக்கு 2 கிராமம் 3 கிராமம் கேம்ப் நடத்துவாங்க.
மதியத்துக்கு மேலே 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து அவசர சிகிச்சை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதை மேலும் 143 மொபைல் ஆம்புலன்ஸை கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம கால்நடை துறையில். அது ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் தான். ஏன்னா இன்னும் நிறைய கிராமங்கள் வந்து பலன் பெறும். இல்லை சார், இது எல்லா பிளாக்லையுமே இருக்கு. அது இன்னும் அதிகப்படுத்தி சார் 4 கிராமத்துக்கு ஒரு வீடு இருக்கு இப்போதைக்கு. அது போக வந்து 1962 வந்து ஒரு பிளாக்கு 365 வந்து இப்போதைக்கு இருக்கு. அந்த பிளாக்குக்கு ஒன்று இருக்கு. இப்போ 4 பஞ்சாயத்து மினிமம் 3.5 பஞ்சாயத்துக்கு ஒரு வீடு இருக்கு. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அது இல்லாத ஏரியாங்களில் சப் சென்டர்னு ஒன்று வச்சு சன ஊசியும் போட்டுக்கிட்டு இருக்கோம். 10 கிலோமீட்டருக்குள்ள வந்து கால்நடை மருந்தகங்களோ இல்லை ஒரு கிளை நிலையமோ வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் அதை விசாரிச்சிங்கன்னா தெரியும். அந்த கட்டமைப்பு வந்து சரியாக தான் சார் வச்சுருக்கோம். மற்ற மாநிலங்களோட நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் டாக்டர்ஸ் ரேஷியோவும் நல்லா தான் இருக்குது. தொடர்ந்து அரசாங்கமும் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான். கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு இன்னும் தகுதிகான் பருவம் விளம்பிடப்படலை. அப்படின்னா என்னன்னா, அந்த 2 வருடங்கள் கழிச்சோன்னா பர்மனன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்மனன்ட்னு சொல்லி நிரந்தர பணியாளர் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த இது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து அதை வந்து அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பெண்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 1800 பேருக்கு இருக்குது. இதை வந்து ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் வந்து ஒரு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ப்ரொபேஷன் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதாவது தகுதிகான் பருவம் வந்து எல்லாருக்கும் விளம்பிடணும் அப்படிங்கிறது எங்களோட இந்த செயற்குழு கூட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு நான் வைக்கிறது. உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து பில்டிங் எல்லாம் ரொம்ப ஒரு டெல்டா மாவட்டங்கள்லையோ வீடியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சரியாக இல்லை. எங்களுக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது, மெடிசின்ஸ் இருக்குது, அதோட கேட்குறோம். பில்டிங் எல்லாம் கொஞ்சம் பாலடைஞ்சுவே இருக்குது. அதை உடனடியாக சாங்ஷன் பண்ணி அதை வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியே சில இடங்களில் ரொம்ப ஷார்ட்டேஜ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கால்நடை மருந்தம் வந்து வெளியே தான் இருக்கும். எங்களுடைய மெயினான கோரிக்கை கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டரு நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அதே மாதிரி எங்கள் வீடி ஏரியாவும் டெவலப் ஆச்சுன்னா, உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாவோட இருந்துச்சுன்னா, ஒரு கரண்ட் ஃபெசிலிட்டியெல்லாம் நிறைய வீடியோவில் இல்லை. அதே மாதிரி வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது. அதை நாங்கள் முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதான் எங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்கோம். இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். அந்த தெருநாய்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ஒரு 100 சென்டர்ஸ் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலியமாக நடத்துகிறோம். நீங்கள் இந்த சென்னை மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி அது தனி. அது இல்லாமல் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாகவே ஒரு 100 மையங்கள் வந்து நடத்தி நாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையம் நடக்குது. அதில் வந்து என்னென்னா, நாங்கள் கால்நடை மருந்தகத்தில் பணி செய்கிற கால்நடை மருத்துவர்களே தான் அங்கே போய் நாங்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருக்குது. இதனால் வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி தடுப்பூசி பண்ணி சிகிச்சை பண்ணிலாம் மேற்கொண்டுட்டு அதை போய் செய்கிறாங்க. அது ஆனால் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ சென்னை மாநகராட்சி அந்த மாதிரி இதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மையத்தில் 4 கால்நடை உதவி மருத்துவர்களை நியமித்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி ஃபாலோ பண்ணி அதை வந்து செய்கிறாங்க. என்னென்னா, 4 கால்நடை மருத்துவர்களை போட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு 2 பேர், நிர்வாகத்தை பார்க்குறதுக்கு ஒருத்தங்க வந்து வீடியில், அதாவது நாங்கள் கால்நடை மருந்தகத்தில் இருக்க கால்நடை மருத்துவர்களை போய் செய்யாமல் அரசாங்கம் அதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கியோ அல்லது அதுக்குன்னு தனியாக வந்து பதவிகளை உருவாக்கியோ வந்து அந்த இதை வந்து செஞ்சால் வந்து இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செய்யப்படும், இன்னும் வந்து மேம்படும் நாங்கள் கேட்டுக்கிறோம். என்னோட பேர் வந்து டாக்டர் கனகராஜ், தலைவர், தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கம். என்னோட பேர் டாக்டர் பி முத்துராமலிங்கம், தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரி, தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் பொதுச் செயலாளர்.